ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முஸ்லீம் லீக். ஓகேவா, முஸ்லீம் லீக் கட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல தான் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருந்து தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா முஸ்லீம் லீக்கு 1906 எப்படி உருவானுச்சு அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் என்னென்னன்ட்டு. தேக்கமுற்ற சிறுபான்மையினர், தூண்டப்பட்ட சிறுபான்மையினர், அதுக்கப்புறம் வங்க பிரிவினையும் முஸ்லீம்களும், சிம்லா தூதுக்குழு, முஸ்லீம் லீக்கு, அதுக்கப்புறம் தேசிய முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் எப்படி இருந்தாங்க அப்படின்றது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷாரோட பொறுப்பில் முஸ்லீம் லீக் வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க பாருங்கள். முஸ்லீம் லீக்கு 1906. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார். நாம் இது மேலே வந்து எழுதி வச்சுருப்போம். ஸோ நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய முசல்மான்கள் அப்படின்ற நூலை 1871 யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சர் வில்லியம் ஹண்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க, என்ன நூல்? இந்திய முசல்மான்கள் அப்படின்ற ஒரு நூலை 1871 சர் வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் எழுதியிருப்பார். நம்ம எப்போவுமே டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. அதை எப்போவும் நம்ம படித்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி அகன்றுவிட்டால் இந்துக்கள் முஸ்லீம்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவர். நமது உயிருக்கும் உடைமைக்கும் மானத்துக்கும் அபாயம் உண்டாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா விகுர் உல் ஹல்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சி அகன்றுவிட்டால் இந்துக்கள் முஸ்லீம்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவர். நமது உயிருக்கும் உடைமைக்கும் மானத்துக்கும் அபாயம் உண்டாகும் அப்படின்னு வந்து விகுர் உல் ஹல்க் அப்படின்றவர் சொல்லியிருக்கார். தேக்கமுற்ற சிறுபான்மையினர். 6 நூற்றாண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பரம்பரையினரின் வழித்தோன்றல்களே முஸ்லீம்கள். அவுரங்கசீப்புக்கு பின்னர் முகலாய பேரரசு சிதறி போயிற்று அப்படின்றாங்க. ஏன்னா அவுரங்கசீப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான படிக்கு வந்து தலைமை எதுவும் இருந்திருக்காது, முகலாயர்களோட தலைமை. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. முகலாயர்களது இடத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது முஸ்லீம்கள் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்தனர். பாருங்கள், முகலாயர்களோட இடத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினப்ப முஸ்லீம்கள் வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பு 1857 கிளர்ச்சியின் போது தீவிரமாக வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளர்ச்சி அடக்கப்பட்டவுடன் ஆங்கிலேய அரசு முஸ்லீம்களை பழிவாங்கிட்டுன்றாங்க. சரியா? என்னது? அந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்குனதுக்கு அப்புறம் ஆங்கிலேய அரசாங்கம் வந்து முஸ்லீம்களை வந்து பழிவாங்கிருச்சு அப்படின்றாங்க. முஸ்லீம்கள் பாகுபாடு செய்யப்பட்டனர். அவர்கள் இராணுவத்திலிருந்தும் அரசு துறைகளிலிருந்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டனர். பாருங்கள், இராணுவத்திலிருந்தும் முஸ்லீம்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அரசு துறையிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களிருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க முஸ்லீம்களை. அதன் காரணமாக முஸ்லீம்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் மிகவும் பின்தங்கி போயினர். பாருங்கள், பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சனால முஸ்லீம்கள் வந்து பொருளாதாரத்துலேயும் கல்வியிலையும் ரொம்ப பின்தங்கி போயிடுறாங்க. தேசிய நீரோட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட அவர்கள் தனி தீவாக இருந்து தேக்கமுற்றனர். பாருங்கள், தேசிய நீரோட்டத்திலிருந்து அவங்க வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது எல்லா மக்களும் கலந்துருக்கிற இடத்துல முஸ்லீம்களை மட்டும் தனியாக பிரிச்சுட்டாங்க. அதனால் அவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனி தீவாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்டப்பட்ட சிறுபான்மையினர். முஸ்லீம்களின் இந்த தேக்க நிலை நெடுநாள் நீடிக்கவில்லை. அவர்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்பட துவங்கியது. பாருங்கள், அவங்களோட நிலையில் மாற்றம் வந்து ஏற்பட துவங்குது. சர் வில்லியம் ஹண்டர் என்பவர் எழுதிய இந்திய முசல்மான்கள் என்ற நூலில் இந்திய முஸ்லீம்களின் அவல நிலையை பற்றியும் அவர்களது முன்னேற்றத்தில் அரசு காட்ட வேண்டிய அக்கறையின் இன்றியமையாமை பற்றியும் விரிவாக எழுதினார். பாருங்கள், நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்னன்னு. சர் வில்லியம் ஹண்டர் அப்படின்றவர் ஒரு நூலை எழுதியிருப்பார். அது எந்த நூல் அப்படின்னா இந்திய முசல்மான்கள் அப்படின்ற நூல் 1871 எழுதியிருப்பார். அதில் இந்திய முஸ்லீம்களோட அவல நிலையை பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார். அதை தான் இந்த நூலில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த அந்த நூலோட ஆசிரியர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள். ஹண்டரின் கருத்துக்கள் அரசாங்கத்தின் கவனத்தை கவர்ந்தது. முஸ்லீம்களின் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலை உருவாயிற்று. அதை நன்கு பயன்படுத்தி கொண்டவர்கள் சையத் அகமது கான். சையத் அகமது கான்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அவர் தான் அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றாங்க. அவர் தான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டர் கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அவர் தான் வந்து அலிகாரில் ஒரு முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டர் கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். உங்களுக்கே தெரியும், அலிகார் இயக்கம் 1875 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சையத் அகமது கான் அப்படின்றவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் தான் இங்கே சொல்கிறாங்க. அதன் மூலம் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமை பற்றிய அறிவோடு ஆங்கிலேய கல்வியும் அளிக்கப்பட்டது. பாருங்கள், ஆங்கிலேய கல்வியும் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அலிகார் கல்லூரி முஸ்லீம் அரசியலுக்கும் அலிகார் இயக்கத்துக்கும் ஒரு மையமாக திகழுது. பாருங்கள், அலிகார் கல்லூரி வந்து முஸ்லீம் அரசியலுக்கும் அலிகார் இயக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மையமாக இருக்குது.
அதனால தான் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கமே வந்து அந்த கல்லூரியை வச்சு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த அலிகாரில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் கல்லூரியை வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அலிகார் இயக்கம் நம்ம முன்னே பார்த்தாச்சு 1875 சர் சையத் அகமது கானால் தொடங்கப்பட்டிருக்கும். பாருங்கள், நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஐக்கிய இந்திய நாட்டு பற்றுடையோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் வந்து இருக்குது. அதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1888 ஆகஸ்ட் மாதம் சர் சையத் அகமது கான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாருங்கள், இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? இந்த இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். ஐக்கிய இந்திய நாட்டு பற்றுடையோர் சங்கம் அது எங்கே இருக்குது அப்படின்னா அலிகாரில் இருக்கும். அலிகாரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1888 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா சர் சையத் அகமது கான். சையத் அகமது கானால் ஊக்குவிக்கப்பட்ட அலிகார் முஸ்லீம்கள் முஸ்லீம் கல்வி காங்கிரஸ் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். பாருங்கள், முஸ்லீம் எஜுகேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்துகிறாங்க. யாரால் ஊக்குவிக்கப்பட்டவங்க? சர் சையத் அகமது கானால் ஊக்குவிக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுவே பின்னர் முஸ்லீம் கல்வி மாநாடு என்று அழைக்கப்படுது. பாருங்கள், அது பின்னால் என்னவா அழைக்கப்படுது? முஸ்லீம் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அதை வந்து மாற்றிடுறாங்க. ஓகேவா? முஸ்லீம் எஜுகேஷ்னல் காங்கிரஸ் அதை வந்து முஸ்லீம் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க. இது இந்திய தேசிய காங்கிரஸின் சரி நேர் அமைப்பாகும் அப்படின்றாங்க. முஸ்லீம் லீக் அமைக்கப்படுவதற்கு முன்னால் இதுதான் முஸ்லீம்களின் நலனுக்காக பாடுபட்டது. பாருங்கள், முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, முஸ்லீம் லீக்கு 1906 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்காக ஒரு அமைப்பு பாடுபட்டுட்டு இருந்திருக்கும். அது எந்த அமைப்புன்னு கேட்டால் இந்த அமைப்பு தான். என்ன அமைப்பு? நம்ம முஸ்லீம் கல்வி மாநாடு, அதுதான் முஸ்லீம் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் அமைக்கப்படுவதற்கு முன்னால் இதுதான் முஸ்லீம்களின் நலனுக்காக பாடுபட்டது. காங்கிரஸ் கூடும் போதெல்லாம் முஸ்லீம் கல்வி மாநாடும் கூடுவது வழக்கமாயிற்று. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்கன்னு? காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருஷமும் கூடுறப்ப இந்த மாநாடும் கூடுது. எந்த மாநாடு? முஸ்லீம் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ், அந்த மாநாடும் கூடுது. ஓகேவா? முஸ்லீம் கல்வி மாநாடு அதுவும் கூடுது. இது மட்டும் இல்லாமல் 1888 ஆகஸ்ட் மாதம் சர் சையத் அகமது கான் வந்து அலிகாரில் ஐக்கிய இந்திய நாட்டு பற்றுடையோர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், இது பேர் தான் என்னது? யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில். அதை தான் வந்து இங்கே இப்படி தமிழில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சர் சையத் அகமது கான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். ஐக்கிய இந்திய நாட்டு பற்றுடையோர் சங்கம் அப்படின்னா யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சர் சையத் அகமது கான். சட்டமன்றங்களிலும் உள்ளாட்சி நிறுவனங்களிலும் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றும் இந்நிறுவனங்களுக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பிரத்யேக முஸ்லீம்கள் தனி தொகுதிகள் வேண்டும் என்றும் கோரினர் சர் சையத் அகமது கான். அவர் தான் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. என்ன அப்படின்னா அலிகார் அந்த என்ன சட்டமன்றங்கள்லையும் உள்ளாட்சி நிறுவனங்கள்லையும் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், அதாவது முஸ்லீம்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு. எனவே முஸ்லீம் லீக் துவக்கப்படுவதற்கு முன்னரே முஸ்லீம் பிரிவினைவாதத்துக்கு விதை விதைக்கப்பட்டது. பாருங்கள், முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முஸ்லீம்களை வந்து தனியாக பிரிக்கிறதுக்கான விதை அப்பயே வந்து விதைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஏன்னா தனியாக இடஒதுக்கீடு கேட்டாலே அது தனியாக பிரிக்கிறதா தானே அர்த்தம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வங்க பிரிவினையும் முஸ்லீம்களும். பாருங்கள், வங்க பிரிவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட போது 1905 வங்காள முஸ்லீம்கள் அதில் ஆர்வம் காட்டவில்லை. வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து அங்கே வந்து ஆர்வம் காட்டவில்லை அப்படின்றாங்க. சரியா? முஸ்லீம் தலைவர்கள் இந்த தலைவர்களுடன் இணைந்து வங்க பிரிவினையை எதிர்த்தனர். பாருங்கள், முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் இந்த தலைவர்கள் கூட சேர்ந்து வங்க பிரிவினையை எதிர்த்தார்களாமா. ஏன் அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சில முஸ்லீம்கள் வந்து வங்க பிரிவினைக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உயர் இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது ரொம்ப ஒரு உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முஸ்லீம்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் காமனாக நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி வங்க பிரிவினை வந்து முஸ்லீம்கள் வந்து எதிர்த்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இங்கே அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் கர்சன் பிரபு முஸ்லீம் பெரும்பான்மையினரை கொண்ட தனி கிழங்கு வங்காள மாநிலம் பிரிவதால் தனி கிழக்கு வங்காள மாநிலம் பிரிவதால் முஸ்லீம்களுக்கு ஏற்படும் நன்மைகளை எடுத்து கூறி முஸ்லீம் இன உணர்வை தூண்டிவிட்டு வங்க பிரிவினைக்கு ஆதரவாக வங்காள முஸ்லீம்களை திசை திருப்பினர். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. அதாவது கர்சன் பிரபு தான் முஸ்லீம் பெரும்பான்மையினரை கொண்ட தனி கிழக்கு வங்காள மாநிலம் வந்து இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சிட்டா முஸ்லீம்களுக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி கிழக்கு வங்காளம் தனியாக நம்ம பிரிச்சிடலாம்,
அந்த கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் தனியாக பிரிச்சிட்டோன்னா கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து ரொம்ப நிறைய நன்மைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த நன்மையை பற்றி அந்த முஸ்லீம்கள்கிட்ட சொல்லி ஒரு இன உணர்வை வந்து தூண்டி விட்டுறாரு. வங்க பிரிவினைக்கு வந்து ஒரு இன உணர்வை வந்து தூண்டி விட்டுறாரு. அதனால் முஸ்லீம்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தமாரி திசை திரும்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், அதில் வெற்றியும் பெற்றார் யார்? கர்சனு. அதெல்லாம் வெற்றி பெற்று வங்காளத்தையும் பிரிச்சுருவாங்க. டாக்காவில் இருந்த முஸ்லீம் நிலச்சுவார்ந்தார்களும் கற்றோரும் அரசாங்க பதவிகளில் இருந்தோரும் வங்க பிரிவினையை ஆதரித்தனர். பாருங்கள், டாக்காவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை ஆதரிக்கிறாங்க. நாம் இப்போ தான் பார்த்தோம், டாக்காவில் இருந்த முஸ்லீம் நிலச்சுவார்ந்தார்கள், அதுக்கப்புறம் கல்வி கற்றோர், அரசாங்க பதவிகளில் இருந்த அந்த முஸ்லீம், இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினை வந்து ஆதரிக்கிறாங்க. நான் சொன்னல, உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? கிழக்கு வங்காள அஸ்ஸாமின் லெப்டினன்ட் கவர்னராக இருந்த பி புல்லர் வங்க பிரிவினையை எதிர்த்த இந்துக்களை அடக்கி பிரிவினையை ஆதரித்த முஸ்லீம்களை ஊக்குவித்து இந்து முஸ்லீம் இன சச்சரவுக்கு உரமூட்டினார். பாருங்கள், ஒருத்தர் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறாரு. யார் அப்படின்னா கிழக்கு வங்காளத்தில் அஸ்ஸாம் இருக்குல்ல, அந்த கிழக்கு வங்காள அஸ்ஸாமில் லெப்டினன்ட் கவர்னராக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா பி புல்லர் அப்படின்றது அவரோட பேர். ஓகேவா? பி புல்லர் அப்படின்றது அவரோட பேர். அவர் வந்து வங்க பிரிவினையை வந்து இந்துக்கள் வந்து எதிர்க்கிறாங்கல்ல, அந்த இந்துக்களை வந்து அடக்கி பிரிவினையை ஆதரித்த முஸ்லீம்களை வந்து ஊக்குவிக்கிறார். இந்த மாதிரி வந்து பிரிவினையை ஆதரிங்கப்பா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை ஊக்குவிச்சு இந்துக்களை வந்து அடக்கி இந்து முஸ்லீம் இன சச்சரவுக்கு அவர் வந்து இந்த மாதிரி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்றார். ஓகேவா? இந்து முஸ்லீம் வந்து பிரியட்டும், அப்படி அடிச்சுக்கிட்டு சாவட்டும், சண்டை போடட்டும், பிரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறார். முஸ்லீம் பெரும்பான்மையினரை கொண்ட தனி கிழக்கு வங்காள மாநிலம் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், தனி கிழக்கு வங்காள மாநிலம் வெறும் முஸ்லீம் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால தான் முஸ்லீம் பெரும்பான்மையினரை கொண்ட தனி கிழக்கு வங்காள மாநிலம் உருவாக்கப்பட்டதுன்றாங்க. அதாவது பெரும்பான்மையினராக இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, பட் சிறுபான்மையினராக கொஞ்சம் இந்துக்குழு இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், சிம்லா தூதுக்குழு. 1906ஆம் ஆண்டு இந்திய விவகார செயலர் மார்லி பிரபு இந்திய சட்டமன்றங்கள் சீர்திருத்தப்பட போவதை பற்றி அறிவித்தார். யார்? நம்ம மார்லி பிரபு. 1906ஆம் ஆண்டில் இந்திய விவகார செயலர் மார்லி பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்திய சட்டமன்றங்களில் வந்து நம்ம வந்து சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து அறிவிக்கிறாரு. அந்த அறிவிப்பு காங்கிரஸின் மக்களாட்சி கோரிக்கைக்கு கொடுக்கப்பட்ட சலுகை என முஸ்லீம் தலைவர்கள் கருதினார்கள். முஸ்லீம்களுக்கு போதிய சட்ட பாதுகாப்பு அளிக்கப்படாவிடில் இந்துக்கள் பெரும்பான்மையினராயுள்ள சமுதாயத்தில் முஸ்லீம்களுக்கு நீதி கிடைக்காது என்று அவர்கள் பயந்துக்கிட்டாங்க. யார்? முஸ்லீம்கள்லாம். ஏன் அப்படின்னா இந்துக்களுக்கு வந்து அதிக பவர் இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம்களை வந்து அவங்க வந்து எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, முஸ்லீம்களை வந்து அவங்கள வந்து அடிபணியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. முஸ்லீம்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. எனவே சர் சையத் அகமது கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், சையத் முகமது கான் முன்பு கோரிய பிரத்யேக பிரதிநிதித்துவத்தை மீண்டும் வலியுறுத்த தொடங்கினார். வந்து சர் சையத் அகமது கான். ஓகேவா? அங்கே முகமதுன்னு கொடுத்துருக்கான், அதை மாற்றிக்கோங்க. அகமது கான் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தை வந்து வலியுறுத்த துவங்குறாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம் தலைவர்கள் ஆகா கான் தலைமையில் செல்வாக்குமிக்க முஸ்லீம் தலைவர்களின் தூதுக்குழு ஒன்று இந்திய வைஸ்ராய் மார்லி பிரபுவை சிம்லாவில் சந்தித்து இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை வந்து இந்த மாதிரி பரிசீலனைக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு? நம்ம மார்லி பிரபுக்கு சிம்லாவில் போய் சந்திக்கிறாங்க. மார்லி பிரபுவை சிம்லாவில் போய் சந்திக்கிறாங்க. யாரோட தலைமையில் அந்த தூதுக்குழு போகுது அப்படின்னா ஆகா கான் அப்படின்றவங்களோட தலைமையில். ஓகேவா? இஸ் ஹோலினஸ் ஆகா கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இஸ் ஹோலினஸ் ஆகா கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆகா கான் அப்படின்றவங்களோட தலைமையில் செல்வாக்கு மிக்க முஸ்லீம் தலைவர்களின் தூதுக்குழு ஒன்று இந்திய வைஸ்ராய் மார்லி பிரபுவை வந்து எங்கே சிம்லாவில் சந்தித்து இந்த மாதிரி கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. எந்தெந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பாருங்கள். தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு அமைக்கப்படும் நிறுவனங்களில் முக்கியத்துவத்துக்கேற்ப அவைகளில் முஸ்லீம்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். யாரெல்லாம் வந்து நியமனம் பண்ணுறாங்களோ, ஓகேவா, அதாவது ஓட்டிங் இல்லாமல் நியமனம்லாம் யார் பண்ணுறீங்களோ அதில் முஸ்லீம்களுக்கும் வந்து தனியாக நியமிக்கணும். அந்த நியமனம் பண்ணுற குழுவில் முஸ்லீம்களுக்கும் தனியாக இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்களது எண்ணிக்கைக்கு ஏற்ப அல்ல அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது எண்ணிக்கைக்கு ஏற்பலாம் கிடையாது, நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து இவங்களை வந்து முஸ்லீம்களை இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி ஏற்படுத்துதல். பாருங்கள், கீழேயே சொல்லியிருக்காங்க, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியை ஏற்படுத்தணும். அரசாங்க பணிகளில் முஸ்லீம்களுக்கு போதிய இடஒதுக்கீடு செய்தல். பாருங்கள், அரசாங்க பணி கவர்மெண்ட் வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு வந்து கொடுங்க அப்படின்றாங்க. புதிதாக முஸ்லீம் பல்கலைக்கழகங்கள் இப்போ ஏற்படுத்திய போது நிதியை அரசாங்கம் தருதல். பாருங்கள், புதுசாக ஒரு முஸ்லீம் பல்கலைக்கழகங்கள் வந்து ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி போதிய நிதியை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க.
வைஸ்ராயோட ஆட்சிக்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிக்கும் போது முஸ்லீம்களுக்கும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா வைஸ்ராய் ஹெல்ப் பண்ணுற குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் இருக்கணும். முஸ்லீம் தூதுக்குழுவினர் கோரிக்கைக்கு மிண்டோ பிரபு உற்சாகமான வரவேற்பும் நம்பிக்கையும் கொடுத்தார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இவங்களோட இந்த 5 கோரிக்கைக்கு நம்ம மார்லி பிரபு இருக்காருல்ல, அவர் இந்த மிண்டோ பிரபு வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பு வந்து கொடுக்குறாரு. மிண்டோ பிரபு, ஓகேவா. அடுத்து பாருங்கள், முஸ்லீம் லீக் வந்து இந்திய வைசிராயை சந்தித்த தூதுக்குழுவினரில் ஒருவரான நவாப் சலிமுல்லா கான் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்திய வைசிராயை சந்தித்து அந்த தூதுக்குழுவினரில் ஒருவராக தான் அந்த நவாப் சலிமுல்லா கான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுற்று அறிக்கையை வெளியிடுறாரு நவம்பர் 6ஆம் தேதி. அதில் அவர் அகில இந்திய முஸ்லீம் மாநாடு அமைப்பு ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். என்னது? அகில இந்திய முஸ்லீம் மாநாடு, ஆல் இண்டியா முஸ்லீம் கான்ஃபரன்சஸ், ஓகேவா. அந்த அமைப்பை ஒன்று வந்து ஏற்படுத்துறத வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறாரு. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முஸ்லீம் பிரதிநிதிகள் டாக்காவில் கூடி சலிமுல்லா கூறிய யோசனையை பரிசீலித்தனர். பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து வந்த முஸ்லீம் பிரதிநிதிகள்லாம் டாக்காவில் வந்து ஒன்றா கூடுறாங்க. டாக்காவில் வந்து ஒன்றா கூடி சலிமுல்லா கானோட யோசனை வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் அதை நம்ம வந்து பரிசீலிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பரிசீலிக்கிறாங்க. அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து 1906 டிசம்பர் 30ஆம் நாள் துவக்குது. பார்த்தீங்களா, அகில இந்திய முஸ்லீம் லீக்கு 1906 டிசம்பர் 30ஆம் நாள் வந்து தொடக்கிறாங்க, ஓகேவா. அப்போ முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரோட தலைமையில் அந்த தூதுக்குழு போயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணணும். யாருன்னா இங்கே பாருங்கள், ஆகா கான் அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் லீக், அதாவது இந்த முஸ்லீம் லீக் சார்பாக இந்த மாதிரி போயிருப்பாங்க, ஓகேவா. எதுக்கு? நம்ம மிண்டோ பிரபு, ஓகேவா, மிண்டோ மார்லி பிரபுவை வந்து சந்தித்து இந்திய வைஸ்ராயான மார்லி பிரபுவை சிம்லாவில் சந்தித்து இந்த மாதிரி கோரிக்கையை கொடுக்கறதுக்காக ஆகா கான் தலைமையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி போவாங்க தூதுக்குழுவில். அந்த தூதுக்குழுவில் ஒருத்தராக தான் யார் இருப்பாங்க அப்படின்னா நவாப் சலிமுல்லா கான் அப்படின்றவர் ஒருத்தர் இருப்பார். நவாப் சலிமுல்லா கான் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முஸ்லீம் லீக் உருவாக ஒரு காரணமாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா இவரோட யோசனைப்படி தான் முஸ்லீம் லீக்கே வந்து பார்த்திங்கன்னா தோன்றுது. எப்போ? அகில இந்திய முஸ்லீம் லீக்கு 1906 டிசம்பர் 30ஆம் தேதி துவக்குது. முஸ்லீம் லீக்கோட முக்கிய நோக்கங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் கூற்று காரணத்தில் அப்படியே வைப்பாங்க, ஓகேவா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இவங்க மார்லி கிட்ட கொடுத்த இந்த 5 கூற்றையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியம், சரியா. இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த இவர் இருக்காருல்ல நவாப் சலிமுல்லா கான், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் தோன்றதுக்கு காரணமாக இருந்திருப்பார். அவர் வச்ச அந்த முஸ்லீம் லீக்கோட நோக்கங்கள் என்னென்னு பாருங்கள். முஸ்லீம்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்குமாறு ஊக்குவித்தல், முஸ்லீம்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்கிறது, முஸ்லீம்களின் உரிமைகளை பாதுகாக்கணும், அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் பிற சமுதாயத்தினருக்கும் இடையே நல்ல நட்புறவை வந்து வளர்க்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க, கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து முஸ்லீம் லீக்கோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. முஸ்லீம் லீக்கின் முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா 1907 அமிர்தசரஸில் இந்த மாதிரி நடக்குது. அந்த அமிர்தசரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா சையத் அலி இமாம் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கலாம். சர் சையத் அலி இமாம் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை தாங்குறாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1907. இதை நம்ம வந்து முன்னாடி எழுதியிருப்போம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வந்து எழுதியிருப்போம். முஸ்லீம் லீக்கோட முதல் மாநாடு எங்கே நடக்குது? அமிர்தசரஸில் நடக்குது. 1907 நடக்கும். 1906 டிசம்பர் 30ஆம் தேதி முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க கட்சியை. யாரோட யோசனையின் பேரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நவாப் சலிமுல்லா கான் அப்படின்றவரோட யோசனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த முதல் மாநாடு, முஸ்லீம் லீக்கோட முதல் மாநாட்டோட தலைவர் யார்? சர் சையத் அலி இமாம் அப்படின்றவர் தான் முதல் தலைவர். அடுத்து லீக்கின் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. துவக்கத்தில் 400 உறுப்பினர்களே லீக்கில் இந்த மாதிரி சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் வந்து முஸ்லீம் லீக்கில் வந்து 400 உறுப்பினர் தான்ப்பா இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சட்டமன்றங்களிலும் அரசாங்க பணிகளிலும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, வைசிராயின் ஆட்சிக்குழுவில் பெரும்பான்மை சமூகத்துக்கு சமமான இடங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அம்மாநாட்டில் கலந்து கொண்டு தலைவர்கள் வற்புறுத்தினர். பாருங்கள், இந்த மாதிரி இந்த 2
இதையுமே இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, சட்டமன்றத்திலையும் அரசாங்க பணிகளையும் முஸ்லீமுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, வைஸ்ராயோட ஆட்சிக்குழுவில் முஸ்லீம்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த 2 கோரிக்கையை அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர்கள்லாம் வற்புறுத்துறாங்க. ஆகா கான் முஸ்லீம் லீக்கு நிரந்தர தலைவர் என்று அறிவிக்கப்படுது. பாருங்கள், ஆகா கான் வந்து முஸ்லீம் லீக்கோட நிரந்தரமான தலைவர்னு சொல்லி அந்த மாநாட்டில் வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நடந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் மாநாட்டில் அறிவிக்கிறாங்க. எங்கே, அமிர்தசரஸில் நடந்ததில். லீக்கின் கிளைகள் பிற மாநிலங்களில் துவக்கப்பட்டன. முஸ்லீம் லீக்கோட கிளைகள் வந்து மற்ற மாநிலங்கள்லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லண்டன்லையும் இதோட கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1909ஆம் ஆண்டின் கவுன்சில் சட்டம் முஸ்லீம்களுக்கு தனியான தேர்தல் பிரதிநிதித்துவம் வழங்கியதும் முஸ்லீம் லீக்கின் முதல் வெற்றியாக கருதப்பட்டது. 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் வந்திருக்குமா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவுன்சில் சட்டம் 1909ஆம் ஆண்டில் வந்த கவுன்சில் சட்டம் முஸ்லீம்களுக்கு தனியான தேர்தல் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கும். முஸ்லீம் லீக்குக்கு கிடைச்ச இது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தேசிய முஸ்லீம்கள். இந்திய முஸ்லீம் தலைவர்கள் அனைவரும் முஸ்லீம் லீக்கை ஆதரிக்கவில்லை. பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்கள் எல்லாருமே முஸ்லீம் லீக்கை வந்து ஃபஸ்ட்டு ஆதரிக்கலை. அவர்கள் தேசிய முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டனர். உதாரணமாக முகமது அலி ஜின்னா லீக்கில் சேரவில்லை. பார்த்தீங்களா, ஜின்னா வந்து முஸ்லீம் லீக்கில் போய் சேரலை. ஏன்னா அவர் இந்தியாவில் இருக்கார். ஆனால் அவர் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கில் சேரலை. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய அவர் முஸ்லீம்களுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் என்ற லீக்கின் கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தார். யார், நவாப் சையத் முகமது வந்து என்ன பண்ணுறாரு, கடுமையாக எதிர்க்கிறார். என்னான்னு, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வற்புறுத்திய அவர் முஸ்லீம்களுக்கு பிரத்யேக பிரதிநிதித்துவம் என்ற லீக்கின் கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தார். யார், நவாப் சையத் முகமது வந்து எதிர்க்கிறாரு. அடுத்து பாருங்கள், மௌலானா ஷிப்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைலிமானி, அதாவது மௌலானா ஷிப்லி, நைலிமானி, மௌலானா முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்து, அதுக்கப்புறம் சையத் வாசிர், ஹாசன் இமாம், ஹகீம் அஜ்மல் கான் ஆகியோர் முஸ்லீம் லீக்கில் சேராத பிரபல முஸ்லீம் தலைவர்கள் ஆவர். பாருங்கள், இவங்களாம் வந்து ஒரு வெயிட்டான முஸ்லீம் தலைவர்கள். ஆனால் இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முஸ்லீம் லீக்கில் ஜாயின் பண்ணலை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமைப்பு இருக்கும். என்னென்னா, ஜமைத்து உல்லாமா ஹிந்த் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் என்ற ஒரு போட்டி அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் முஸ்லீம்களை காங்கிரஸில் சேர்க்க முயற்சித்தது. பாருங்கள், இந்த அமைப்பு வந்து ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஜமைத்து உல்லாமா ஹிந்த் என்ற ஒரு போட்டி அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அது மூலமாக முஸ்லீம்களை காங்கிரஸில் சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த அமைப்பை பார்த்துக்கோங்க, ஜமைத்து உல்லாமா ஹிந்த், இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பட் யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்றத இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும். முஸ்லீம் லீக் துவக்கப்பட்ட போது காங்கிரஸின் அரசியல் விரோத அமைப்பாகவே காட்சியளித்தது. முஸ்லீம் லீக் ஸ்டார்ட் பண்ணப்போ காங்கிரஸோட எதிரியாக வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க முஸ்லீம் லீக்கை. ஆனால் விரைவிலேயே தனது போக்கை மாற்றிக்கொண்டது லீக்கு. அரசாங்கம் வங்கப்பிரிவினையை வாபஸ் வாங்கியது 1911. யார் அப்படின்னா, ஹாடின்ஸ் பிரபு இருந்திருப்பார். ஹாடின்ஸ் பிரபு தான் வந்து வங்காளத்தை வந்து மறுபடியும் வந்து இணைச்சிருப்பார். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி முஸ்லீம் லீக்குக்கு பேர் இடியாக இருந்தது. ஏன்னா வங்காளத்தை வந்து இணைச்சது வந்து முஸ்லீம் லீக்கை எதிர்பார்க்காத ஒன்று. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதோடு தேசிய முஸ்லீம் தலைவர்களின் செல்வாக்கு, ஜமைத் உல்லாமா ஹிந்தின் நடவடிக்கைகள் ஆகியவை முஸ்லீம் லீக்கின் நோக்கிலும் போக்கிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய முஸ்லீம் தலைவர்களோட செல்வாக்கு. தேசிய முஸ்லீம் தலைவர்னால் அந்த முஸ்லீம் லீக்கில் சாராத தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, சேராத தலைவர்கள்லாம், அந்த தலைவர்களோட செல்வாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உல்லாமா ஹிந்து, ஜமைத் உல்லாமா ஹிந்துன்னு ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அந்த அமைப்போட நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட இதில் நோக்கத்துலேயும் போக்குலையும் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துது. லீக்கோட அரசியல் அமைப்பில் நிறைய மாற்றங்கள் செய்கிறாங்க. 1913 தன்னாட்சிய குறிக்கோள் இந்தியாவின் குறிக்கோள் என்பதை லீக் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குது. எப்போ, 1913 தன்னாட்சி தான் வந்து இந்தியாவோட குறிக்கோள் அப்படின்றத லீக்கே வந்து ஒத்துக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதையே கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் வந்து வலியுறுத்துகிறாங்க. எப்போ, 1913 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் அதை வந்து வலியுறுத்துகிறாங்க. இதை திருப்பி போட்டிங்கனாலும் கராச்சி காங்கிரஸ் மாநாடு தான் வரும். 1939 வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா, இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள், துருக்கி இத்தாலிய போரிலும் பால்கன் போரிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் போக்கில் அதிருப்தி அடைய லீக் முஸ்லீம்கள் காங்கிரஸுடன் மேலும் நெருக்கமாக வந்தனர். பாருங்கள், முஸ்லீம் லீக்கும் அந்த முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும்
காங்கிரஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிறாங்க, பாண்ட் ரொம்ப அதிகமாகுது காங்கிரஸ் கூட. ஓகேவா, காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கமாக பழகுறாங்க. 1916 லக்னோ காங்கிரஸில் சேர்ந்து கொள்ளப்பட்ட காங்கிரஸ் லீக் உடன்பாட்டில் அவ்விரு அமைப்புகளுக்கு இடையேயான இணக்கம் மேலும் அதிகரித்தது. பாருங்கள், முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா 1916 வந்து பார்த்திங்கன்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் தான் வந்து தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அதை தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், 3 ஆண்டுகளுக்கு பின் 1919 ஒத்துழையாமை இயக்கம் துவக்கப்பட்ட போது இந்து முஸ்லீம் ஒற்றுமை அதன் உச்சக்கட்டத்தை எட்டியது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்து போராடுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பிரிட்டிஷாரின் பொறுப்பு. பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் பிரிட்டிஷாரின் பொறுப்பு. முஸ்லீம் லீக் அமைக்கப்பட்ட போது பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கைக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று கூறப்படுகிறது. ஆமாம், டிவைடட் என்பரான்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பிரித்தாளும் கொள்கை. பிரித்தாளும் கொள்கைக்கு கிடைச்ச முதல் வெற்றியே என்னென்னா முஸ்லீம் லீக், அதாவது இந்துவை முஸ்லீமை பிரிச்சுது. அதுதான் சொல்கிறாங்க. அப்படி கூறுவதற்கு காரணம் என்னன்னா, அலிகார் கல்லூரியின் முதல்வராக இருந்த ஆர்கிஃபால்டு என்பவரும் வைஸ்ராயின் மிண்டோ பிரபுவின் அந்தரங்க செயலாளராக இருந்த டன்லப் ஸ்மித் என்பவரும் எடுத்துக்கொண்ட முயற்சியால் தான் ஆகா கான் தலைமையில் முஸ்லீம் லீக் தலைவர்கள் தூதுக்குழுவை வைஸ்ராயை சிம்லாவில் சந்தித்து பேசினர். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆகா கான் தலைமையில் இந்த மாதிரி தூதுக்குழு வந்து சிம்லாவில் போய் மார்லி பிரபுவை சந்தித்து பேசுவாங்க. அவர் வந்து அந்த தூதுக்குழுவை அழைச்சிட்டு போய் சிம்லாவில் மார்லி பிரபுவை சந்தித்து பேசுகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா, அந்த அலிகார் கல்லூரியோட முதல்வர் வந்து ஆர்கிஃபால்டுன்னு ஒருத்தர் இருப்பார். ஆர்ச்ஃபால்டு, இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, ஆர்ச்ஃபால்டு. அவரும் அதே மாதிரி வைஸ்ராயோட மிண்டோ பிரபுவோட அந்தரங்க செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார், டன்லப் ஸ்மித்து. இந்த டன்லப் ஸ்மித்து, ஓகேவா, இந்த ஆர்ச்சிஃபால்டும் டன்லப் ஸ்மித்தும் இவங்க 2 பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி போய் மார்லி பிரபுவை போய் பாருங்கள், ஒரு தூதுக்குழுவை கூட்டிகிட்டு போயிட்டு மார்லி பிரபுவை போய் பாருங்கன்னு சொல்லி ஆகா கான் கிட்ட சொல்கிறாரு. அதனால தான் ஆகா கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களை 2 பேர்த்து பேச்சை கேட்டு இந்த மாதிரி தூதுக்குழு ஒன்று அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பேசுகிறார். ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வைஸ்ராய் தூதுக்குழுவின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார். வைஸ்ராய் வந்து தூதுக்குழுவோட கோரிக்கைக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாரு. 62 மில்லியன் முஸ்லீம்கள் அரச துரோக இந்துக்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவர் என்பதில் திருப்தி அடைந்தனர் எனவும் கருதப்படுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி அரச துரோகம் அப்படின்னா, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்துக்களிடமிருந்து முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ்ராயுமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதற்கு மாறாக பிரிட்டிஷாரின் தூண்டுதலால் முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படவில்லை என்று கூறுவதோரும் உண்டு. பாருங்கள், இதற்கு மாறாக வந்து பிரிட்டிஷாரோட தூண்டுதலால் தான் முஸ்லீம் லீக் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்து முஸ்லீம்களிடையே நிலவிய அடிப்படையான கலாச்சார, சமய, சமுதாய, வரலாற்று, அரசியல் வேறுபாடுகளின் விளைவே லீக்கின் தோட்டம் என்று கருதப்படுகிறது. இப்படி இந்த மாதிரியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலாச்சாரம், அதுக்கப்புறம் சமயம், சமுதாய வரலாறு, அரசியல், இந்த மாதிரி வேறுபாடோட விளைவு தான் முஸ்லீம் லீக் தோன்றதுக்கு காரணமாக இருந்திருக்குது அப்படின்றாங்க. இந்து முஸ்லீம்களிடையே நிலவிய அந்த அடிப்படையான கலாச்சாரம் இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே முஸ்லீம்களின் பிரிவினைவாதத்திற்கு வித்து ஆழமாக ஊன்றப்பட்டது. பாருங்கள், வித்துனா விதை, ஓகேவா, அந்த விதை வந்து ஆழமாக ஊன்றப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. அது வேர் விட்டு துளிர் விட்டு முஸ்லீம் லீக் என்ற செடியாக வளர்ந்து விட்டது. பாருங்கள், திலகர், பிபின் சந்திரபால், அதுக்கப்புறம் லாலா லஜபதி ராய், அரவிந்த கோஷ் ஆகியோரது தீவிர இந்து சமய சார்புடைமை முஸ்லீம் பிரிவினை போக்கை ஊக்குவித்தது. வேறு விதமாக கூற வேண்டுமெனில் இந்து ஆதிக்க சவாலுக்கான சமாளிப்பே முஸ்லீம் லீக்கின் தோற்றமாகுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்து ஆதிக்க சவாலுக்கான சமாளிப்பு தான் முஸ்லீம் லீக்கோட தோற்றம் அப்படின்றாங்க. முஸ்லீம் லீக் தோன்றிய அதே ஆண்டு அகில இந்திய இந்து மகாசபையும் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பாருங்கள், முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா 1906 டிசம்பர் 30, ஓகேவா, அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முஸ்லீம் லீக்கை. அதே வருஷம்தான் பார்த்தீங்கன்னா ஓகேவா, அகில இந்திய இந்து மகாசபையும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, எனவே இயல்பாக உருவாகி கொண்ட இந்து முஸ்லீம் முரண்பாட்டையும் மாறுபாட்டையும் பிரிட்டிஷார் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர் என்று அவர்களே உருவாக்கவில்லை அப்படின்றாங்க. புரியுதா, பிரிட்டிஷார் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்து மகாசபை அமைக்கப்பட்டதையும் முஸ்லீம் லீக் உருவானதையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாகவே அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கை பற்றி கொடுத்துருக்குறது. ஓகேவா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் இது மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகேவா? இந்த டன்லப் ஸ்மித்து, இந்த ஆர்ச்சிஃபால்டு, இவனுங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து 2 பேர்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஜமைத் உல் உலமா ஹிந்து, இந்த அமைப்பு இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.